திமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. திரு ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள், அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இவர் பாத்தீங்கன்னா கடந்த 2ஆம் தேதி அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்களுக்கு இணைஞ்சாங்க இல்லையா, மகாவிபுரத்தில். அந்த இடத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினாரு. அதே போல பிஜேபி திரு ஆதர்வ் அர்ஜுனா பேசுனதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம். திமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, திரு ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள், அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இவர் பாத்தீங்கன்னா கடந்த 2ஆம் தேதி அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இணைஞ்சாங்க இல்லையா, மகாவிபுரத்தில். அந்த இடத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினாரு. இதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பெட்டிஷன் தாக்கல் பண்ணிட்டு அதை இமிடியேட்டா எடுத்துக்கணும், ஒரு அவசர வழக்கா எடுத்துக்கணும் அப்படின்னு முறையிட்டாங்க. அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் உடனடியாக அதை அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு அந்த வழக்கு வரப்போகுது. சரி, இந்த வழக்கு எதுக்காக திமுக இவ்வளவு வேகமா உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க? அப்படி என்னதான் ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு? இதுல என்ன தப்பு இருக்கு? இது எதற்காக இதை பேசினாரு? அதே போல பிஜேபி திரு ஆதர்வ் அர்ஜுனா பேசினதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இதை எல்லாமே டீட்டெயிலா உங்ககிட்ட சொல்ல போறேன். நிகழ்ச்சியோட எண்டு வரைக்கும் இருங்க, ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்த இதுல இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னன்னா, கடந்த ஜூலை 2ஆம் தேதி அமைச்சர் ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா கடந்த 2ஆம் தேதி மாமல்லபுரத்துல அதிமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள், அதாவது திரு சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், திரு ஆனந்த், S வளர்மதி, இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய விழாவா மகாபலிபுரத்துல நடைபெற்றது. இந்த விழாவில் நிறைய பேர் பேசினாங்க. இந்த விழா செங்கோட்டையன், திரு புசி ஆனந்த், ஆதர்வ் அர்ஜுனா எல்லாருமே இருந்தாங்க. அதுல திரு ஆதர்வ் அர்ஜுனா பேச்சு மட்டும் கொஞ்சம் விமர்சனங்கள் வந்துச்சு. கொஞ்சம் இல்ல, நிறைய விமர்சனம் வந்துச்சு. அப்படி என்னதான் பேசிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம் என்ன அப்படின்னா, அப்பதான் அவர் பேசுனதுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு கரெக்டா கிடைக்கும். என்னன்னா, கடந்த 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி தற்போதைய முதலமைச்சர் தவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கரூர்ல ஒரு பிரச்சாரத்துக்கு போனாரு. அந்த பொது கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய இடம் அப்போதைய அரசு, அதாவது திமுக அரசு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுல மக்கள் இடிபாடுகள்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க, 140 பேர் வரைக்கும் காயம்பட்டாங்க இல்லையா. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தமிழக அரசு, அதாவது தமிழக காவல்துறையால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதை மாத்தி சிபிஐக்கு கொடுத்தாங்க. இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்காகவே ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில 3 பேர் பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு கண்காணிப்பாங்க. இதுதான் இதுல இருந்தது. இந்த வழக்குல குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டது தற்போதைய தமிழக முதல்வர் அண்ட் தவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், புசி ஆனந்த் அண்ட் ஆதர்வ் அர்ஜுனா, இவங்க எல்லாம் இந்த வழக்குல குற்றவாளிகளாக கருதப்படுபவர்கள். சரி, இதுக்கும் ஆதர்வ் அர்ஜுனா பேசுனதுக்கும் என்ன சம்பந்தம்னா, அப்படியே இப்போ கரண்ட் சினாரியோக்கு வந்துருவோம். ஜூலை 2ஆம் தேதி ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா, கரூர் விஷயத்துல எங்க தலைவரை தேவையில்லாம கை வச்சிட்டீங்க, கை வச்ச ஒருத்தனையும் விடமாட்டோம், பழி தீர்க்காம விடமாட்டோம்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, திமுகல கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அப்போது இருந்த திமுக அரசு போலீசார கூட்ட நெரிசல்ல சிக்க வச்சுட்டா, சாகடிச்சுட்டாங்க, தலைவரை சிக்க வைக்க பார்த்தாங்க, பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தாங்க அப்படின்ற தோணியில அவர் பேசிட்டார் ஆதர்வ் அர்ஜுனா. அப்ப திமுக என்ன சொல்லுதுன்னா, சிபிஐ விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்த, இந்த வழக்குல ஒரு முக்கிய குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்க திரு ஆதர்வ் அர்ஜுனா தற்போது அமைச்சரா இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறது விசாரணையே போக்கே மாற்றிடும் அப்படின்னு சொல்லி ஒரு திமுக கடும் கண்டனத்தை தெரிவிக்குது. கூடவே பிஜேபியும்
சேர்ந்த தமிழக தலைவர், பிஜேபியோட தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறார். யாருக்கு? 2 பேருக்குமே, ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியும் சேர்ந்த திமுகவுக்கும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, சிபிஐயால முறையாக ஒரு விசாரணை போயிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க 2 பேரும் தேவையில்லாம மாறி மாறி விமர்சனன்ற பேர்ல தேவையில்லாத விஷயங்களை பொதுவெளியில பேசி இந்த வழக்கோட போக்கையே இந்த வழக்கு சிபிஐயால முறையா போயிட்டு இருக்கிற ஒரு வழக்க தேவையில்லாம ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளும் ஏதேதோ பொதுவெளியில பேசி இந்த வழக்கோட விசாரணை போக்கியே மாற்றலாம்னு பாக்குறாங்க அப்படின்ற இடத்துல அவரும் ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாரு. சரி, இப்போ இந்த வழக்க எடுத்துக்கிட்டு தான் RS பாரதி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. என்னன்னு அவர் அங்க அந்த இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருக்காரு அப்படின்னா, இவர்கள், அதாவது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் இவர்களும் கூடவே நிர்மல்குமார் அவர்களும் பேச தடை விதிக்கணும். பொதுவெளியில தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுனால சாட்சிகளை கலைக்க பாக்குறாங்க. அதாவது இந்த வழக்குல 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அதோட கூடவே 140 பேர் அடிபட்டு இருக்காங்க இல்லையா, காயம்பட்டிருக்காங்களே, இவங்களை எல்லாம் பயமுத்துற மாதிரி அதிகாரத்துல இருக்கிற இவங்க பொதுவெளியில இப்படி பேசும்போது என்ன தோணும்னா, அவங்க பயப்படுவாங்க. உண்மை நிலவரத்தை பேசுறதுக்கு, சிபிஐ விசாரணையில சொல்றதுக்கு, பேசுவதற்கு பயப்படுவாங்க. இவங்க ஆல்ரெடி சிபிஐ விசாரணைக்கு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. திரு ஜோசப் விஜய் அவர்கள், அது போக பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சோ விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை செயல்பட பேசுறது, அதுவும் பழி தீக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு வார்த்தையா இதை பாக்குறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. போதாத குறைக்கு நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போறாரு. எதுக்காக போறாரு அப்படின்னா, அதாவது கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிப்படைஞ்சாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க போறாரு. சோ இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குறது சாட்சிகளை கலைக்கிறதுக்கு சமம் என்ற அடிப்படையிலையும் திமுகவை சேர்ந்த திரு RS பாரதி அவர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, சிபிஐயோட வழிகாட்டுதல் பேர்ல நீங்க எது பண்ணாலும் கரெக்டா பண்ணுங்க. நீங்க நலவு திட்ட உதவி வழங்குறது தப்பு இல்லை, ஆனா அதையுமே அவங்களோட வழிகாட்டு பேர்ல, சிபிஐயோட வழிகாட்டு பேர்ல நடத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மனுவை உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அப்ரோச் பண்ணும்போது அந்த நீதிமன்ற நீதிபதிகள் திரு அக்ஷானுதீன் அமானுல்லா மற்றும் ஷீல் நாகு அமர்வு உடனடியாக நாளைக்கே இந்த கேஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படின்ற விஷயத்துல நாளை உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்ல போறாங்களா, இல்ல இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க போறாங்களா அப்படின்றது மிக மிக ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது அரசியல் வட்டாரத்துல. சரி, என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா, தமிழக முதல்வர் 10ஆம் தேதி போறாரு. ஸோ எல்லா விஷயங்களும் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. கரூர்ல அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டது. ஏன்னா அப்போது எதிர்கட்சிகளால திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அங்க இருந்த மக்களை கூட பார்க்கல. அவரு பனையூருக்கு வர வச்சு தலா 20 லட்சம் கொடுத்தாங்க. சோ இவ்வளவு கூட தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏக விமர்சனத்தை அவர் மேல வச்சாங்க எதிர்கட்சிகள். சரி, இப்போ அவர் போக போறாரு, ரைட்டா போக போறாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண போறாரு. இது தப்பா ரைட்டா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விசாரணையில் இருக்கும்போது அவர்களா சாட்சிகளாக இருக்கிறாங்க இல்லையா, சாட்சிகளாக இருக்கிறவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது அப்போ அதனால பலன் அடைஞ்சவங்க மேபி மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் திமுக உச்ச நீதிமன்றத்தை வேகமா போய் அணுகுறாங்க. இதுவும் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுகிறது. அப்போ உச்ச நீதிமன்றம் எப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்க போது, அதே போல திரு ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு அதிக பிரசங்கித்தனமான பேச்சியா, இப்படி ஒரு அமைச்சர் பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல போறாங்களா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாங்களா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப விழித்திருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொதுமக்களா இருக்கட்டும், அரசியல் ஆய்வாளர்களா இருக்கட்டும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும், ஏன் நாமளுமே இந்த விஷயத்த உச்ச நீதிமன்றம் எப்படி அணுகி ஒரு தீர்ப்பை வழங்க போகுது அப்படின்றத அவளோட காத்திருப்போம். நாளை இதுக்கு உண்டான விடை தெரிந்துவிடும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் இதே போல ஒரு விஷயத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.